ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இங்கே அமெரிக்காவில் வேலை பார்க்குற ஒருத்தர், நம்ம நண்பர் ஒருத்தர், அவருக்கு நடந்த ஒரு டீப்லி டிஸ்டர்பிங் ஸ்டோரியை பற்றி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ சமீப காலமாக இது வந்து நான் நிறைய வந்து பார்க்குறேன், கேள்விப்படுறேன். ஸோ அதனால் இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கோல்டு ஜுவல் நம்ம லாக்கரில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இன்சிடென்ட் பற்றி. ஸோ இது என்ன ஸ்டோரி, இங்கே வந்து புதுசாக வந்தவங்களும் சரி, இல்லை ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்க்குறவங்களும் சரி, அவங்க கோல்டு ஜுவல்ஸை இந்தியாவில் வச்சுருந்தாங்கன்னா அதை அவங்க எப்படி வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த விக்டிம், அதாவது நம்ம நண்பர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். நான் அடுத்த பார்ட்டிக்காரங்களை காண்டாக்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அஃபிஷியல் அத்தாரிட்டிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. அந்த இமெயில்ஸ்லாம் நான் வந்து பார்த்துட்டேன். அதை பார்க்கும்போது சும்மா ஏதாவது அடிச்சு விடுவோம் அப்படின்னு சும்மா பேசின விஷயமா தெரியல. இது வந்து அவருக்கு உண்மையாகவே நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னோட ஹானஸ்டான அப்சர்வேஷன். ஸோ கதை இது தாங்க. இந்த நண்பர் வந்து அவருக்கு ஒரு பேர் வச்சுப்போமே, குமார்னு வச்சுக்கலாம். காமனாக யூஸ் பண்ணுற நேம், அதனால் குமார். ஸோ குமார் என்ன பண்ணுறாருனா, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வேலை பார்க்க வரும்போது அவங்க கையிலையும் அவங்க மனைவி கையிலையும் கொஞ்சம் வந்து கோல்டு ஜுவல்ஸ் இருக்குது. அண்ட் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ்க்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் இங்கே யூஎஸில் வந்து டெம்பரரியாக தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ, இல்லை கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு ஒரு லீகல் லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் வந்து சரி ஓகே இவ்வளோ மட்டும்தான் போட போகிறோம், அதனால் யூஎஸ்ஏல அந்தளவுக்கு போடவும் முடியாது, எதுக்கு தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வீட்லேயே ஏதாவது வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்து வைப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ரிலேட்டிவ்ஸை கொடுத்தாலும் சில பேர் பயப்படுவாங்க. ஐயோ இவ்வளோ நகை வச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நான் பொறுப்பாயிடுவேன், எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயப்படுவாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் லாக்கரில் வச்சுட்டு வரது வழக்கம். குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க ஊருக்கு பக்கத்தில், அதாவது திருச்சி பக்கத்தில் இருக்க புல்லம்பாடி இந்த கிராமத்தில் ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க் பேர் வந்து இப்போதைக்கு பேங்க்னே வச்சுப்போம். ஸோ அந்த பேங்க்கில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் லாக்கரில் அவங்க நகையெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வேலை பார்க்க வராங்க. கொஞ்சம் வருஷமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பேங்க்கோட பிரான்ச் மேனேஜர், அதாவது புல்லம்பாடி பிரான்ச் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் பண்ணி, இல்லை நாங்கள் வந்து இந்த பேங்க் வந்து மாற்றுறோம், அதனால இந்த லாக்கரையும் வந்து மாற்ற போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த லாக்கரை எம்டி பண்ணிவிட்டு புது பிரான்ச்சில் நீங்கள் வந்து லாக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும், நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் குமாரால் இப்போ வந்து போக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் திடீர்னு வந்து ஒரு நகையை மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போக முடியாது. ரெண்டாவது விஷயம் வந்து அவரோட வீசா ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனால் இப்போ வந்து போயிட்டு வர சிச்சுவேஷன் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க என்னால் வந்து இப்போ வர முடியாது, கொஞ்சம் ஒரு 1-2 வருஷமாவது ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது, இல்லை நாங்கள் வந்து பேங்க்கே நாங்கள் வந்து மாற்றுறோம், அதனால் வந்து இந்த லாக்கரையும் மாற்றி ஆகணும், அவ்வளோ நாளெலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன கிளாஷ் வந்து வருது. சரி சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்களே மாற்றிக்க முடியாதா, ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி குமார் வந்து பேங்க் மேனேஜர் கிட்ட கேட்குறாரு. பேங்க் மேனேஜர் வந்து, இல்லைங்க எங்களால் மாற்ற முடியாது, ஏன்னா ஒரு சாவி வந்து உங்கள் கையில் தானே இருக்கும், அதனால் எங்களால் வந்து மாற்ற முடியாது, ஸோ இந்த மாதிரி வந்து நாங்களே வந்து மாற்றுற ப்ரொசீஜர் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குமாரும் பிரான்ச் மேனேஜரும் ஒரு சின்ன அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமார் வந்து அவங்க இந்தியாவில் இருக்கிற அவங்க அம்மா அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட அவங்க 2 பேரையும் சாவி எடுத்துகிட்டு பேங்க்கு போயிட்டு, பேங்க் மேனேஜரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லாக்கரை வந்து பழைய பேங்க்லேருந்து புது பேங்க்குக்கு மாற்றி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு வரா மாதிரி அவங்க 2 பேரும் வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டி இதே மாதிரி அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கூடவே அவங்களோட நண்பர், குமாரோட நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அம்மா வந்து கொஞ்சம் வயசாக இருக்காங்க, அவங்களால வந்து போக முடியாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, ஆனால் சாவி அம்மா கையில் தான் இருக்குது, நீ கூட போ அப்படின்ற மாதிரி அந்த நண்பர்கிட்டையும் என்ன பண்ணுறாருன்னா சொல்லி வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நண்பரும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்குக்கு போகிறாங்க, அந்த லாக்கரை வந்து எம்டி பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த அம்மாவும் சரி அந்த கூட போன நண்பருக்கும் சரி இந்த பேங்க் லாக்கரில் எப்படி இருக்கும், அது எப்படி வந்து வைக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் வந்து அவ்வளோவா வந்து தெரியாதவங்களாம் இருந்திருக்காங்க. இவங்க வந்து கூட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ப்ரொசீஜர் படி எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு, அந்த லாக்கரை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பேக்கில் வந்து தங்க நகை இருந்திருக்கு, அவங்களோட ஜுவல்ஸு, அவரோட ஜுவல்ஸு, அவங்களோட மனைவியோட ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் அவங்க பரம்பரையாக கொஞ்சம் வந்து இருக்கிற சென்டிமெண்ட்டாக இருக்க ஜுவல்ஸ் அதெல்லாம் கூட இருந்திருக்கு. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேஃபாக அங்கேருந்து எடுத்து பக்கத்து பிரான்ச், எங்கே புது பிரான்ச் இருக்கும் அந்த பிரான்ச்சில் போயிட்டு இன்னொரு லாக்கில் வச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்து முடிச்சு, ஓகே ஃபன் டன்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே அமெரிக்காவில் இருக்க குமாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு, ஓகே ஃபன் டன். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்து வந்து கொஞ்சம் மாதங்கள் கழித்து அவருக்கு திருப்பியும் ஒரு மெயில் வருது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஒரு பேங்க்கில் உங்களுக்கு வந்து லாக்கர் வந்து அலோகேட் ஆகிருக்கு, இது வந்து நீங்கள் ஒரு சில ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு ஒரு மெயில் வருது. என்னடா நம்ம இந்த பிரான்ச்சில் நம்ம வந்து வைக்கலையே, வேறு பிரான்ச்சில் தானே வைத்தோம், இதுன்னு புதுசாக வேறு ஒரு இடத்துலேருந்து வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த மாதிரி டவுட் வந்துட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி அவர் வந்து
வந்து அந்த புது பிரான்ச் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்து பேசுகிறாரு. பேசிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு லாக்கரிங் வந்து அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னோடனே அங்கே வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிபரன்சி இருந்திருக்கு. இல்லைங்க, நாங்கள் வந்து அதே பேங்க் தான், ஆனால் நாங்கள் புல்லம்பாடிக்கு இன்னொரு இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து சமயபுரத்துலேருந்து நீங்கள் வந்து அதே பிரான்ச்லேருந்து பேசுகிறீங்க, இதில் என்ன ஒரு மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரிபரன்சி இருக்கே அப்படின்னு அவருக்கு வந்து சந்தேகம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திருப்பியும் வந்து அவர் நண்பருக்கு கால் பண்ணி, இல்லை எனக்கு அந்த லாக்கரில் வந்து நீங்கள் வச்சிங்க இல்லையா, அதை வந்து போய் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு வாட்டி வீடியோ காலில் காமிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வீடியோ காலில் காமிக்க சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் நண்பர் அவங்க அம்மா திருப்பியும் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரான்ச்சில் போயிட்டு அந்த லாக்கர் வச்சு பார்க்கும்போது எல்லாம் காமிச்சிட்டு, ஓகே இந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, இன்னொரு பேக் இருக்கும் அதில் இருக்கிறத காமிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே தம்பி, முதல்லேருந்து நாங்கள் வச்சதே ஒரே பேக் தான் வச்சோம், 2 பேக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவர் ஃபஸ்ட்டு வாட்டி உள்ளே வைக்கும்போது அவர் 2 பேக்கில் வந்து நகை இருந்திருக்கு. ஆனால் மாற்றி வைக்கிறதுக்காக நண்பரையும் அவங்க அம்மாவையும் சொன்னார் இல்லையா, அப்போ வந்து அவங்க ஒரு பேக்கை தான் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் முதலே நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து அவங்க லாக்கரில் வச்சு எடுக்கிற பழக்கம் வந்து அவங்க அவ்வளோவா இல்லாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் லாக்கர் வச்சிருக்கவங்க தெரியும், அது வந்து சின்ன ஒரு ஷூ பாக்ஸ் சைஸ் தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்கள் அது உள்ளே வச்சு நீங்கள் எதுங்க வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாக வெளியே எடுக்காமல் நீங்கள் வந்து பாதி மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது மட்டும் எடுத்து நீங்கள் மாற்றுறேன் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதுவும் இல்லாமல் வந்து உள்ளே நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். அது அந்த மாதிரி ஈஸியாக மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வந்து ஒழுங்காக லாக்கர் யூஸ் பண்ணாதவங்க ஃபஸ்ட் வாட்டி போகும்போது அவங்களால வந்து ஈஸியாக மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அங்கே நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து இன்னொரு பை உள்ளே இருந்துச்சு அப்படின்னு வந்து இங்கே நண்பர் வந்து சொல்கிறாரு. இல்லைங்க, ஒரே ஒரு பை தான் வந்து நாங்கள் மாற்றும் போதே ஒரு பை தான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் அந்த நண்பர் சொல்லும்போது தான் இது 2வது பை வந்து இருக்குது, அது வந்து மிஸ் ஆகிருக்கு, அது பழைய லாக்கர், அந்த பழைய பிரான்ச்லேயே வந்து இருந்திருக்கும். அப்போ தான் வந்து நண்பர் குமாருக்கு வந்து தெரிய வருது. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. உடனே குமார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாரு, அத்தாரிட்டிஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு, எல்லாருக்கும் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணுறாரு. இந்த இன்பிட்வீன் டைம் கேப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து பழைய பிரான்ச்சில் செக் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா செக் பண்ணுறாரு. திடீர்னு வந்து 420 கிராம்ஸ் போல் வந்து நகை வந்து அந்த 2வது பேக்கில் வந்து இருக்குது அப்படின்ட்டு குமார் வந்து சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே சில நகை கிடச்சிருச்சு, ஆனால் 59 கிராம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த டிஸ்கிரிபன்சி ஃபஸ்ட்டு வந்து அந்த 2வது பேக்கே இல்லை அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் வந்து கிடச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து 59 கிராம்ஸ் தான் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி 420 கிராம்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து கிளைம் வந்து வைக்கப்படுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நண்பரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து 2 பேக் இருக்குது அப்படின்றத அவர் வந்து அவங்க அம்மாக்கிட்டே அவங்க நண்பர்கிட்டே சொல்லியிருக்கணும். அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார். 1. 2வது அவங்க அம்மா என் நண்பர் சைட்லேயும் அவங்களுக்கு வந்து லாக்கரில் வச்சு எடுக்கிற பழக்கம் இல்லாதனால அவங்க ஒழுங்காக செக் பண்ண மறந்துட்டாங்க. அண்ட் 3வது அந்த பேங்க் மேனேஜருக்கு வந்து அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை இது மாற்றியே ஆகணும், உங்களோட ஒரு லாக்கர் இல்லைனா எங்களால் அந்த பேங்க் பிரான்ச்சே மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்து அவர் கொடுத்துருப்பார் போல இருக்குது. அதனால் வந்து அவராவது அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது வந்து பைலப் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓகே இந்த மாதிரி 2வது பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து அதுக்கப்புறம் கிடைக்கும் போது அது 59 கிராம்ஸ் தான் இருக்குது அப்படின்னும் போது எப்படி ஒரு ஒன்று பேக் ஃபுல்லாகவே காணா போகணும், இல்லை வந்து மொத்தமாக கிடைக்கணும். வெறும் 59 கிராம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் வந்து போகுது. இவர் வந்து நிறைய அத்தாரிட்டிஸ்க்கு மெயில் அனுப்புறாரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேங்க் ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்புறாரு, அதுக்கப்புறம் ஆர்பிஐக்கு மெயில் அனுப்புறாரு, அதுக்கப்புறம் வந்து போலீஸ்க்கும் வந்து அந்த ஏரியா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புறாரு. இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெயில் அனுப்புறாரு. ஆனால் பேங்க் சைட்லேருந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து தொகை பெருசாக இருக்கு இல்லையா. ஏன்னா 420 கிராம் அப்படின்றது இன்னிய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50 லட்ச ரூபா வரும். அண்ட் அந்த இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து இங்கே வந்து வந்துருச்சு. ஏன்னா அந்த கூட போன நண்பர் வந்து ஓகே நான் ஒழுங்காக பார்த்துருக்கலாமா அப்படின்ட்டு அவர் வந்து மனஸ்தாபம் பண்ணுறாரு. அம்மா வந்து ஓகே நான் வந்து கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துருக்கலாமான்ட்டு அவங்க வந்து ஒரு இதில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் மனைவி வந்து அவங்களோட நகை வந்து காணா போயிடுச்சா அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நண்பரால் வந்து யாரை வந்து சமாதானப்படுத்துறது, யாருக்கு வந்து போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் ஒரு பிரச்சனையில் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன் பிரதர், நீங்கள் இதை வந்து கொஞ்சம் உங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி அவர் அந்த மெயில் எல்லாமே அனுப்பிச்சிருந்தார். அதுலேயும் வந்து டீட்டெயிலாக எல்லாமே வந்து போட்டிருக்காரு. அந்த சைட்லேருந்து சில மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, சில மெயிலுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவான ரெஸ்பான்ஸ் இருக்குது. அண்ட் போலீஸ் சைட்லேயும் அவங்க வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து 1-2 இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்ஐஸ்க்கு எல்லாருக்கும் வந்து புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாலே அவர் வந்து நிறைய அவர்கிட்ட வந்து வசதியாக இருக்கார், அவருக்கு நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அவங்க எவ்வளோ வந்து ஒருத்தர் வந்து வேல்யூவோ அதை விட வந்து 4-5 மடங்கு பெருசாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து நினச்சிக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஜாலியாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து நிறைய பேர் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்னால் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. பார்க்கறதுக்கு வேணால் வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியும். இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டையும் கொஞ்சமாவது வந்து ஜுவல்ஸ் இருக்கும். அண்ட் முக்கால்வாசி கேஸில் வந்து அந்த ஜுவல்ஸை வச்சு தான், அதில் வர காசு வச்சு தான் வந்து வெளிநாடு வந்து போயிருப்பாங்க. ஆனால் யூஎஸ்ஏக்கு வரவங்க அந்த அளவுக்கு வந்து ஜுவல் வச்சு வரணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கம்பெனி மூலியமாக வந்திருப்பாங்க, இல்லைனா வந்து ஸ்டூடெண்ட்டை படிக்க வந்திருப்பாங்க, பேங்க் லோன்லாம் எடுத்திருப்பாங்க. அதனால் ஜுவல் வந்து முக்கால்வாசி வந்து அவங்க கையிலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெளிநாடு வரும்போது, யூஎஸ்ஏக்கு வரும்போது நீங்கள் வந்து பர்சனல் ஜுவல்ஸை வந்து கொண்டு வரலாம். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஜுவல்ஸை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அதுவும் வந்து ஒரு நார்மல் லீகல் லிமிட்டில் இருக்கணும். நீங்கள் ஒரு வேல்யூ வந்து $10,000 மேலே நீங்கள் வந்து கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொண்டு வர வேல்யூ அதை நீங்கள் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியே ஆகணும். கஸ்டம்ஸில் நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்குது, அதை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி ஆகணும், நோ எக்ஸப்ஷன்ஸ். அப்படி வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நீங்கள் வந்து பர்சனல் யூஸுக்காக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஜுவல்லாக இருந்துச்சுன்னா நாட் அ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் அதுவே வந்து பாக்ஸாக நிறைய எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் இங்கே வந்து செல் பண்ண போகிறீங்களோ அப்படின்னு கஸ்டம்ஸ்க்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா அவங்க தனியாக போயிட்டு விசாரிப்பாங்க. இல்லை அவங்க வந்து இல்லைங்க இது வந்து பர்சனல் யூஸ்க்கு மாதிரியே தெரியல, இது வந்து ரொம்ப உங்களுக்கு இதை பார்த்தாலே நீங்கள் வந்து விற்க போகிறீங்கன்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அதுக்கு வந்து டாக்ஸ் போடுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ரலாக பர்சனல் யூஸுக்கு நீங்கள் கொண்டு வர ஜுவல்ஸ் வந்து எக்ஸம்ட். ஆனால் $10,000 மேலே போனால் டிக்ளேர் பண்ணணும், இது மட்டும் வந்து ரூல். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஆனால் எங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து இவ்வளோத்தையும் வந்து நீங்கள் கேரி பண்ணி கொண்டு வரது வந்து ரிஸ்கி அப்படிங்கிறதுனால இந்தியாவில் வந்து லாக்கரில் வச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி லாக்கரில் வச்சுட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து விஷயங்களை தடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, இந்தியாவில் உங்கள் ட்ரஸ்டட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த ஜுவல்லை கொடுத்துட்டு வரலாம். ஒருவேளை அவங்க வந்து இல்லைங்க ஜுவல் அதிகமாக இருக்குது, எனக்கு வீட்டில் வச்சுக்க பயமாக இருக்குது, தயவுசெய்து லாக்கரில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அது லாக்கரில் வச்சுட்டு நீங்கள் அண்ட் கூடவே அந்த ட்ரஸ்டட் ரிலேட்டிவ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அந்த லாக்கர் இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பேரில் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லை உள்ளே வச்சு யூஎஸ்ஏக்கு வரது வந்து ஒரு ரிஸ்கின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னாலோ பேங்க் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா லாக்கரில் வைக்கிற பொருளுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. அதனால் ஒரு வேளை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேருந்து போக முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓனரை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஒன்று பேங்க் மாற்றணும் அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கே ஏதோ சம்திங் வந்து ஓகேப்பா நான் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், லாக்கர்லேருந்து எடுத்து ஜுவல் லோனுக்கு வச்சு எனக்கு காசு வேணும் அப்படின்னா கூட அந்த ட்ரஸ்டட் பர்சன்கிட்ட நீங்கள் சொல்லி அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு வெர்சடைலான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த ட்ரஸ்டட் பர்சன் வந்து உண்மையாகவே ட்ரஸ்டடாக இருக்கணும். அப்படி இல்லைனா அவங்ககிட்டே நீங்கள் வந்து ஏமாறுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அண்ட் இதுவும் வந்து நடந்திருக்கு. நான் நிறைய இந்த ஃபேஸ்புக் ஃபார்ம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து 1-2 காணா போயிருக்கு, இல்லை மொத்தமாக காண போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிஸும் வந்து இங்கே வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் வைக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயர்ஸ் பிஃபோர் வச்சிருப்பாங்க, அப்போ வந்து நல்ல ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலம் போக போக வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்று யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு வாட்டி வரும்போதும் லீகல் லிமிட்டில் எவ்வளோ வந்து ஒரு சஸ்பிஷன் இருக்கா இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து ஜுவல்ஸை எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாக்கரில் வச்சுட்டு வரதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி வைக்கும்போது நீங்கள் நல்ல ஒரு பெரிய பிரான்ச், இந்த மாதிரி அடிக்கடி மாறுற மாதிரி பிரான்ச் இல்லாமல் குட்டியான பிரான்ச்சில் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரான்ச்சில் கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு பிரான்ச்சில் வச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற மாட்டாங்க. இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு ஜுவல் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூடியூபையோ இல்லை வந்து கூகுளையோ நம்பாமல் அஃபிஷியல் சிபிபி வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது இப்போ ரூல்ஸ் புதுசாக மாறி இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரது நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து எப்பயுமே அந்த அப்டேட்டட் ரூல்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். அதனால் அது வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இன்னொரு விஷயம், லாக்கரில் ஒரு வேளை வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ட்ரஸ்டபிள் பர்சன்
கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்க சொல்கிறது நல்லது. ஏன்னா இது இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ குமார் வந்து போலீஸ் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இங்கேருந்து இமெயில் கம்யூனிகேஷன் நடத்திட்டு இருக்காரு. என்ன நார்மலாக நேரில் போயிட்டு இருந்தால் அது வந்து வேறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் என்ஆர்ஐ இருக்கும்போது நீங்கள் அது ஒரு ஹர்டல் வேறு. நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் இமெயிலை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை உங்கள் அங்கே இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு காண்டாக்ட் பர்சன் நீங்கள் வந்து அவங்கள போய்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து கோஆர்டினேட் சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அதனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பட் இதில் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு வேளை எப்படி தடுத்துருக்கலாம் அப்படின்னும், இல்லை இந்த மாதிரி லாக்கரில் வைக்கிற இந்த ஐடியா வந்து நீங்கள் ஏதாவது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் இது இன்னும் வந்து சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தாராளமாக அதே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.